ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதம மந்திரி, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு வழங்கும் திட்டம். அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே வரும். பிரதம மந்திரி வீடு வழங்கும் இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் பயனாளர்கள் புதியதாக சேர்க்க போகிறாங்க. அதுக்கு சில விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் இதுவரைக்கும் இருந்த விதிமுறைகளை தவிர புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மீண்டும் துவக்கம். பயனாளிகள் கணக்கெடுப்பு புதிய விதிமுறைகள் வகுத்தது மத்திய அரசு. புதிய விதிமுறை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் 2016-17 முதல் மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்ட மத்திய அரசு சார்பில் 1.11 லட்சம் ரூபாயும் மாநில அரசு சார்பில் 1.72 லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு மாநில அரசு எவ்வளோ மானியம் வழங்குதுன்னு பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் 2016-17 முதல் 2020-21 வரை ஒட்டுமொத்தமாக 2.82 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த திட்டத்தில் வீடுகள் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற பின் இந்த திட்டத்தை நடப்பாண்டு முதல் 2028-29 ஆண்டு வரை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கோடி வீடு 2029க்குள்ளே கட்டி முடிக்கப்படுறதா உத்தரவு கொடுத்துருக்காங்க. அனைத்து ஊராட்சிகளிலும் பயனாளிகளின் விவரத்தை கணக்கெடுக்க ஊராட்சி செயலாளரை கணக்கெடுப்பாளராக நியமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயனாளர்கள் தேர்வு தொடர்பாக புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊரகத்தில் இருக்கிற ஊரக ஆராய்ச்சி உறுப்பினர் கணக்கெடுக்க உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கு புதுசாக என்ன ரூல்ஸ், என்ன விதிமுறை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கீழே பார்க்க போகிறோம். 2029க்குள்ளே 2 கோடி வீடு கட்ட போகிறாங்க. அதுக்கு ஊராட்சி பயனாளிகள் விவரத்தை கணக்கெடுக்கணும். ஊராட்சி செயலாளரை கணக்கெடுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள பயனாளிகளின் தகுதியை இதுவரை தகுதி இல்லாதவர்கள் ஏற்கனவே நிலுவையில் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள திரும்பியும் தகுதி உள்ளவர்களாக இல்லையா அப்படி கண்டறிந்து ஆவாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மொபைல் செயலி மூலம் பயனாளிகளின் முகத்தை படம் பிடித்து அவர் குறித்த விவரங்களை சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலியமாக, மொபைல் ஆப் மூலியமாக தான் பயனாளருடைய ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் சேகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நிலுவையில் இருந்தாலும் அவங்களுக்கான தகுதியை மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சக்கர வாகனம் தவிர பிற வாகனங்கள், 3 மற்றும் 4 சக்கர வாகனங்கள், வேளாண் இயந்திரங்கள் வைத்திருந்தால் பயனாளிகள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று 2 வீலர் தவிர வேறு எது வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு மேல் கிசான் அட்டை வைத்திருப்பவர்கள் பயனாளிகளாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிசான் அட்டையில் 50,000 ரூபாய்க்கு மேலே வச்சுருந்தா உங்களுக்கு பயனாளர் கிடையாது. குடும்பத்தில் யாராவது அரசு பணியில் இருந்தால் அவர்களை பயனாளர்களாக சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் யாராவது மாத ஊதியம் 15,000க்கு மேல் வாங்கினால் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களாக பயன்பெற முடியாது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ மந்த்லி இன்கம் 15,000 கீழே தான் இருக்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன ரூல்ஸ் அப்படின்னா 6வதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாராவது இன்கம் டேக்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணிங்க அப்படின்னா தொழில் வரி பே பண்ணிங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7வது ரூல்ஸ் என்னென்னா, நீர்ப்பாசன நிலம் 2.5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலும்
நீர் பாசனமற்ற நிலம் 5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலும் பயனாளர்களாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்துக்காக உள்ளே கொடுத்துருக்க புதியதாக கொண்டு வரப்பட்ட 7 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது 7 விதிமுறைகள் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு ஊராட்சி செயலாளர் மேற்கொள்ளப்படுவார். ஊராட்சி செயலாளர் பணி காலியாக இருந்தால் ஊராட்சியில் உள்ள மக்கள் நலப்பணியாளர் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போன்றவரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஸ்கீமுக்காக இப்போ 7 விதிமுறைகளை சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.